பாரதிய ஜனதாவினாலே மறைமுகமாக உருவாக்கப்பட்ட ஒரு டீம் தான். எந்த ஒரு இயக்கமும் வீடு வீடாக சென்று உறுப்பினர்கள் சேர்க்கக்கூடிய தைரியம் வேண்டும். மகளிர் உரிமை தொகையை எடப்பாடி பழனிசாமி தர நினைத்திருந்தால் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது தந்திருக்கிறார். அவர்களுக்கும் அதிமுகவுக்கும் கூட்டணி என்று பேசியிருக்கிறார்கள். அதற்கு பிறகு ஏன் நாங்கள் போய் அதில் நுழைய வேண்டும்? உறுப்பினர்களை சேர்க்கிற பரிதாப நிலைக்கு தான் கட்சி சென்றிருக்கு அப்படின்னு சொல்லி எடப்பாடி விமர்சனம். எந்த ஒரு இயக்கமும் வீடு வீடாக சென்று உறுப்பினர்களை சேர்க்கக்கூடிய தைரியம் வேண்டும். ஒரே இடத்தில் இருந்து கொண்டு உறுப்பினர்களை சேர்ப்பது என்பது அந்த இயக்கத்தினுடைய பலவீனம். எங்களிடத்திலே பலம் இருக்கிறது. வீடு வீடாக தேடி சென்று மக்களை சந்திக்க தொண்டர்கள் இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் கேள்விகள் கேட்பதற்கான கேள்விகள் எங்களிடத்தில் இருக்கின்றன. நல்ல பதிலை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இது பலமான திட்டம். எடப்பாடி பழனிசாமியை போல இது பலவீனமான திட்டம் அல்ல. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்கள் எண்ணிக்கை சரிந்து கொண்டே வருகின்ற காரணத்தாலே பரிதாபத்துக்குரிய எடப்பாடி பழனிசாமி இப்படி ஒரு பேட்டியை தந்திருக்கிறார். திமுக சமஞ்சதிலிருந்து நம்ம பல்வேறு வாக்குறுதிகளை நிறைவேற்றிக்கணும்னு சொல்றோம். ஆனால் 75% வாக்குறுதிகளை நிறைவேற்றல, இருண்ட காலமாக தான் இருக்குன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி விமர்சனத்தை முன்வைக்கிறார். இந்தியாவிலேயே ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை, பிரகாசமான காலத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு தந்திருப்பவர் தலைவர் தளபதி அவர்கள். நாங்கள் பல்வேறு கூட்டங்களிலே அங்கே இருக்கக்கூடிய தாய்மார்களிடத்தில் கேட்டிருக்கிறோம். 7/5/2021க்கு முன்னாலே உங்களிடம் எப்படி பணப்புழக்கம் இருந்தது, இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்று கேட்கின்ற பொழுது ஒவ்வொருவரும் தாங்கள் கையிலே பணம் வைத்திருப்பதை உறுதி செய்து காண்பித்தார்கள். இதிலிருந்தே மக்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் என்பதற்கு இந்த ஆட்சியினுடைய திட்டங்கள் சான்றாக அமைந்திருக்கின்றன. ஒவ்வொன்றும் மக்களை தேடி சென்று மக்களுக்கான பலனை தருகிற திட்டங்களாக இவை அமைந்திருப்பதால் எடப்பாடி பழனிசாமியால் அதை தாங்கிக் கொள்ள இயலவில்லை. ஆகஸ்ட் மாதம் வரையும் தான் மகளிர் உரிமை தொகை கொடுப்பாங்க, அதுக்கு மேல தரமாட்டாங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தால் மகளிர் விரும்பும்படியே நாங்கள் இந்த உரிமை தொகையை கூடுதலாக கொடுப்போம்னு எடப்பாடி சொல்றாரு. ஆகஸ்ட் மாதம் அல்ல, தொடர்ந்து 2026, 31 எல்லா ஆண்டுகளிலேயுமே எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் தான் தொடர்ந்து மகளிர் உரிமை தொகையை தருவார். மகளிர் உரிமை தொகையை எடப்பாடி பழனிசாமி தர நினைத்திருந்தால் தான் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது தந்திருக்கலாம். இப்பொழுது தேர்தலுக்காக எதை வேண்டுமென்றாலும் சொல்லுவார். அவர் செய்ய மாட்டார். நாங்கள் சொல்வோம், செய்வோம். இயற்கை வளங்கள் தமிழ்நாட்டிலிருந்து வெளிமாநிலங்களுக்கு கொள்ளையடிக்கப்பட்டு வருகிறது. அதாவது இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு வருகின்றன என்பது சொல்லுவது தவறான ஒரு குற்றச்சாட்டு. வெளிமாநிலங்களுக்கு இங்கே இருந்து இயற்கை வளங்கள் கிரீன் ஃபண்ட் 50% செலுத்தி கொண்டு செல்லப்படுகிறது. தமிழ்நாட்டுக்குள்ளே இயற்கை வளங்களை கொண்டு செல்வதற்கு 10% மைன் ஃபண்டும் 10% கிரீன் ஃபண்டும் விதிக்கப்படுகிறது. அதே கேரளாவுக்கோ கர்நாடகாவுக்கோ ஆந்திராவுக்கோ கொண்டு செல்லப்பட வேண்டும் என்று சொன்னால் 10% மைன் ஃபண்டும் அதே போல 50% அங்கே கிரீன் ஃபண்டும் விதிக்கப்படுகிறது. கடத்தி செல்ல அனுமதிக்கப்படுவதில்லை. பார்டரில் எங்களுடைய துணை இயக்குநர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதே போல் அங்கே இருக்கக்கூடிய வருவாய்த்துறை, காவல்துறை இவையெல்லாம் இருந்து கடத்தப்படுகிற லாரிகள் பறிமுதல் செய்யப்படுகின்றன. பர்மிட்டோடு செல்லுகிற லாரிகள் அனுமதிக்கப்படுகின்றன. வெளி மாநிலத்துக்கு நாங்கள் டிரான்சிட் பர்மிட் தந்து கொண்டிருக்கிறோம். அதாவது எடப்பாடி பழனிசாமி நான் தான் என்னுடைய தலைமையில் கூட்டணி, நான் தான் முதலமைச்சருங்கிறாரு. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அது பேசி முடிவு செய்யப்படும் என்கிறது. அங்கே முரண்பாடு அவளிடத்தில் இருக்கிறதா எங்களிடத்தில் இருக்கிறதா என்பதை நீங்களே யோசித்து சேலத்தில் வந்து ரஜினிகாந்த் வீரர் விவகாரத்தில் தமிழக வெற்றி போராட்டம் நடத்திருக்கு. 24 மரணங்கள் வந்து திமுக அரசு பொறுப்பேற்று வந்திருக்கு. ஒருத்தர்கிட்ட அரசியலுக்காக சாரி கேட்டிருக்காரு. ஒவ்வொருத்தர்கிட்டையும் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் சாரி கேட்கணும் விஜய் வந்து விமர்சனம். அதாவது அவருக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னாலும் கூட ஒரு குடும்பத்திலே ஒரு துக்கம் நிகழ்ந்து விட்டால் அங்கே வருத்தம் தெரிவிப்பது என்பது மனிதாபிமானம். அந்த மனிதாபிமானம் மிக்க முதலமைச்சர் தான் எங்களுடைய முதலமைச்சர். குருவிகளைப் போல சுட்டுவிட்டு எனக்கு தெரியாது என்று சொல்லுகிற எடப்பாடி பழனிசாமியை போன்ற முதலமைச்சர் அல்ல எங்களுடைய முதலமைச்சர். எங்கே யார் தவறு செய்தாலும், தன்னுடைய கட்சிக்காரன் தவறு செய்தாலும் அவனுக்கு தண்டனையை தருகிற முதலமைச்சர் தான் எங்களுடைய முதலமைச்சர். குற்றவாளிகள் இந்த ஆட்சியிலே தப்பிக்கக்கூடாது.
தவறு செய்தவன் தண்டிக்கப்பட வேண்டும், அவனுக்கு தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்பதுதான் இந்த ஆட்சியினுடைய நோக்கம். அதை அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்திலேயே 5 மாதத்திலேயே நாங்கள் தீர்ப்பை பெற்றுத் தந்திருக்கிறோம். அதை போல ஒவ்வொன்றிலும் நிச்சயமாக வருவதற்கு முன்னாலே சிலவற்றை தடுக்க முடியாது என்றாலும் வந்த பின்னர் விரைந்து நடவடிக்கை எடுத்து குற்றவாளிகள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனை பெற்றுத் தருவது என்பது இந்த ஆட்சியினுடைய மிகச்சிறந்த சாதனை என்பதை எங்களால் சொல்லிக்கொள்ள முடியும். மற்ற மாநிலங்கள்லாம் இந்த மாதிரி எதுவும் நடக்கிறதே கிடையாது, அப்படியே ஆற போட்டுருவாங்க. தமிழக வெற்றிக்கழக போராட்டத்தில் லாக்அப் மரணத்தில் வந்து அதிமுக காலத்தில் நடந்த லாக்அப் மரணம், அதாவது பாரதிய ஜனதாவினுடைய சி டீம் என்று முதலாக சொன்னவன் நான் தான். இன்றைக்கும் அதைத்தான் சொல்லுகிறேன். அவர்களுடைய சி டீம் அந்த டீம். எனவே அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. அவர் நிச்சயமாக அவர்களை பற்றியெல்லாம் விமர்சிக்க மாட்டார். திராவிட முன்னேற்றக் கழகத்தை விமர்சிப்பதற்காக பாரதிய ஜனதாவினாலே மறைமுகமாக உருவாக்கப்பட்ட ஒரு சி டீம் தான். சமீப காலமாக வந்து திமுக மறைமுகமா பாஜகவோட கூட்டணி நாங்கள் கூட்டணி கிடையாது அப்படிங்கிறாரு. கடுமையான குற்றச்சாட்டை வந்து திமுக இருக்காரு. அதில் வந்து எதிர்மனை வந்து திமுக யாரும் கடந்து போகிறோமா பண்ணி நாங்கள் அவரை இக்னோர் செய்கிறோம். அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. எங்களுடைய ஆட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பாரதிய ஜனதாவோடு எந்த காரணத்துக்காக கூட்டணி வச்சுக்கணும், கூட்டணி வைத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் எங்களுக்கு என்ன இருக்கிறது? அவர்களுக்கும் அதிமுகவுக்கும் கூட்டணி என்று பேசியிருக்கிறார்கள். அதுக்கு பிறகு ஏன் நாங்கள் போய் அதில் நுழைய வேண்டும், மூக்கை நுழைக்க வேண்டும்? எங்களுடைய கூட்டணி பலமாக இருக்கிறது. மற்றவர்கள் எங்கள் கூட்டணியை கண்டு பயந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையிலே நாங்கள் ஏன் அவர்களிடத்தில் போக வேண்டிய அவசியம் இருக்கிறது? இதையெல்லாம் நீங்கள் தான் எண்ணி பார்க்க வேண்டும். எங்கள் கூட்டணி பலமான கூட்டணி, வெற்றி கூட்டணி, 26இல் ஆட்சியை பிடிக்கக்கூடிய கூட்டணி எங்களுடைய கூட்டணி தான். 200 நிச்சயமாக வெல்லும் கூட்டணியாக அது இருக்கும். அதிமுக எடப்பாடி பழனிசாமி திமுக வந்து 210 நாங்கள் 200 என்று தான் சொல்லியிருக்கோம். 210ன்னு சொல்லலையே. 210 இடங்கள்ல நாங்கள் வெற்றி பெறுவோம். அது அவருடைய மனக்கனவு, பகல் கனவு. அவர் தூங்கிக்கிட்டே எதை வேணாலும் சொன்னால் அதுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல முடியுமா? சார், அஜித்குமார் மரணத்தில் வந்து சிபிஐ விசாரணைக்கு வந்து முதல்வர் உத்தரவிட்டது வந்து விஜய் வந்து சிபிஐ அவருக்கு பதில் சொல்லவே விருப்பம். வந்து RSS பின்புலம் உள்ள மத்திய அரசு அமைப்பு, அதுக்கு பின்னாடி திமுக ஒளிஞ்சுக்கிட்டு அப்படின்னு சொல்றாரு. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.